நமது அரசுக்கு ஆதரவு வழங்கியுள்ள விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு திருமாவளவன் எம்பி அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு ரவிக்குமார் அவர்கள், சட்டமன்ற குழு தலைவர் மதிப்பிற்குரிய திரு வன்னி அரசு அவர்கள், கிட்டத்தட்ட ஒரு மாதம் முழுமையாக வன்னியரசு அண்ணா இந்த தேர்தலில் வெற்றியடைந்து முடிந்துவிட்டது. வன்னியரசு அண்ணா இந்த ஒரு மாசத்துல என்னெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பா ஒரு வீடியோ போடணும்னு நான் காத்துக்கிட்டே இருந்தேன். சனி ஞாயிறு நம்மளுக்கு லீவ் அப்படிங்கறனால திங்கக்கிழமை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். அப்போதான் நேற்று ஞாயிற்றுக்கிழமை எனக்கு இன்னசென்ட் டாக்ஸ்ல இருந்து, அதாவது யூடியூப் ரூட்டர்ஸில் பணி செய்து கொண்டிருந்த சத்யா அவர்கள் ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழுமையான இன்டர்வியூ இன்றைய அரசியல் குறித்து கேள்விகளை முன்வைத்தார். அதில் ஒரு சில கேள்விகளுக்கு நிஜமாவே நான் விசிகாவினர் பேசலை போல அப்படின்னு நம்பினேன். ஏன்னா முழு நேரமும் இன்ஸ்டாவில் வன்னியரசு அண்ணா அவர்களையும் திருமா அண்ணாவுடைய அஃபிஷியல் இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கே அதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு, தெரியல. அப்போ கூட நான் சில விஷயங்கள் சொன்னேன். ஒருவேளை அது இப்போ இந்த ஹனிமூன் பீரியட் அப்படிங்கிறனால அது தேவையில்லைன்னு நினச்சிருந்துக்கலாம். ஆனால் இந்தந்த விஷயங்கள் அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு மட்டும் சொன்னேன். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருவள்ளுவருக்கு காவி உடை அணிந்ததை பற்றி விசிகாவினர் பேசவில்லை. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சத்யா அவர்கள் கேட்டிருந்தார். அப்புறம் மும்மொழி கொள்கையை பற்றி எதுவும் பேசலையே, தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு, அதை பற்றியும் எதுவும் பேசலன்னு சொல்லியிருந்தாரு. இது மூணையுமே நான் விசிகாவினர் அவங்க தரப்பிலேருந்து பேசலன்னு தான் நானுமே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது ஒன்றும் இப்போதைக்கு அவசரமான டாபிக் இல்லை, ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு இல்லை, அதை தாண்டி நிறைய இருக்குது. அதனால் அண்ணன் வன்னியரசு அதில் கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நான் நம்பினேன். ஆனால் என்னுடைய நம்பிக்கை பொய். நான் தப்பாக நினச்சிட்டு அவரை, ஏன்னா அவர் இந்த ஒரு மாதங்களில் செய்த வேலையோடு சேர்ந்து அதையும் செய்திருக்கிறார். நான் பேசும்போதே ஒன்றா உங்களுக்கு போட சொல்கிறேன். காவி உடை குறித்தும் அவர் இது தப்பு அப்படின்னு சுட்டி காட்டியிருக்கிறார். அப்புறம் மும்மொழி கொள்கையை நாங்கள் தமிழ்நாட்டுக்குள் அலோவ் பண்ண மாட்டோம், அதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு பேசியிருக்கிறாரு. மூன்றாவதாக இந்த தமிழ்தாய் வாழ்த்தும் 3ஆவது இடத்திற்கு தள்ளப்பட்டவதை அதையும் குறித்து அவர் கோரிக்கையாக வச்சிருக்கிறார். அதையுமே அவர் பேசியிருக்கிறார். ஸோ அவங்க எல்லா விஷயத்துலையும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம பார்க்க வேண்டியது, இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, சிலருக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது வன்னியரசு அண்ணா மீதும் விசிகா கட்சியினர் மீதும் வேறொரு பர்செப்ஷன் ஓப்பன் அப் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வழிவகுக்கும். அதை தாண்டி இந்த இவ்வளோ வேலைகளை இந்த ஒரு மாதத்தில் வன்னியரசு அண்ணாவால் செய்ய முடிஞ்சதா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோ வேலைகள் செஞ்சுருக்கிறார். முதல் முறையாக மே மாதம் 13ஆம் தேதி சட்டமன்றம் கூடுகிறது. அந்த சட்டமன்றத்தில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பயந்து போய் வாயே திறக்காமல் அமைதியாக இருந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. நான் யாரை சொல்கிறேன், யாரை ஞாபகப்படுத்துகிறேன்னு உங்கள் மனசுக்கு யார் வராங்களோ அவங்க தான், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. ஆனால் அந்த இடத்தில் உரக்க குரலில் திமுக அரசு கொண்டு வந்த இல்லை முன்வைத்த காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இதை நீங்கள் தொடர வேண்டும் என்று புதிய அரசிடம் கோரிக்கையாக வைக்கிறார் உரத்த குரலில். கடந்த திராவிட மாடல் அரசு திமுக அரசு முன்வைத்த காலை சிற்றுண்டி திட்டம், மகளிருக்கான உரிமை திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் இந்த ஆட்சியிலும் தொடர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அங்கேதான் இன்னொரு விஷயத்தையும் அவர் பதிவு செய்கிறார். மே 18ஆம் தேதி நினைவேந்தல் அரசு சார்பாக இனிமேல் நிறைவேற்றணும் அப்படிங்கிற கோரிக்கையும் அவர் அங்கே வைக்கிறார். அது அவங்களுடைய பல நாள் கனவாகவே இருந்துச்சு. இங்க நம்ம ஒரு விஷயத்த முக்கியமாக கவனிச்சுட்டு போகணும், கவனிக்க தவறவே கூடாது. அதாவது என்ன அப்படின்னா, சட்டமன்றத்தில் போய் இதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறார். இதே சீமான் கட்சி இந்த புலிகளை வைத்து தான் சம்பாரிச்சிட்டு இருக்கிற இந்த கட்சி, அவங்க புலி ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய இழுத்து மக்கள், வெளிநாடு வாழ் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வன்னியரசு அண்ணாவுடைய அந்த பேர் அதை தப்பாக பயன்படுத்தி அவரை ரொம்ப அசிங்கமாக கேவலமாக பதிவிடுவாங்க. அந்த வன்னி அப்படிங்கிற ஊரே அவங்க ஊரு தான், அதை தான் தன்னுடைய பேரில் வைத்திருக்கிறார். அதாவது தொல் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் என்ன செஞ்சார் அப்படின்னா, தன் கட்சியில் இருக்கிற எல்லாருமே தமிழ் பெயரை சூட்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல், ஒரு வலியுறுத்தல் வைக்கிறார். அந்த வலியுறுத்தலின் பேரில் எல்லாருமே அவங்களுடைய பேரை மாற்றிக்கிறாங்க. அப்படி தன்னுடைய பேர் ஜெயராஜோ ஜெயராம்ங்கிற ஒரு பேரை தான் அண்ணன் வன்னி மீது இருந்த ஈடுபாட்டின் மீதும் புலிகள் மீது இருந்த ஈடுபாட்டின் மீதும் அவர் தன்னோட பேரை வன்னியரசு அப்படின்னு மாற்றிக்கிறார். அவரோட நீங்கள் ஃபேஸ்புக் ஐடி எந்த ஐடிக்கு போய் பார்த்தாலுமே அந்த பனை மரம், அதாவது ஈழத்தோடைய ஸ்ரீலங்காவுடைய தேசிய மரமாக இருக்கக்கூடிய அந்த பனை மரத்தை தான் வச்சுருப்பார். அப்போ அவருடைய ஈடுபாடை நம்ம அதிலேருந்து புரிஞ்சுக்கணும். ஆனால்
இவரை வந்து அசிங்கமாக பேசிட்டு அதை ஒரு பொழப்பா வைத்து பிழைத்து கொண்டு இருக்கிற சீமான தலைவர்னு சொல்லி கொண்டாடுவாங்க. ஆனால் ஒரு இடம் கிடைத்தது அவருக்கு பேசுவதற்கு, அதற்கான ஒரு அதிகார பகிர்வும் கிடைத்தது அவருக்கு. அந்த இடத்துல போய் அவர் பேசுகிறார். அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் போயிட்டு இந்த தாவைக்காவினர் அமைச்சராக இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா இன்ஸ்டா பிரபலங்களாக இருக்கட்டும், தங்கள் அதிகாரத்தை அதிகாரமாக காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒருத்தருக்கு அதிகாரம் வந்ததுக்கப்புறம் தன்னோட ஆய்வுகளில் போய் எவ்வளோ தன்னடக்கமாக தன்னோட அதிகாரத்தை அவர் வந்து பயன்படுத்தி கொள்கிறார், அதை மக்களுக்காக பயன்படுத்தி கொள்கிறார் அப்படிங்கிறதான் இங்கே கவனிக்கணும். அதனால தான் இந்த வீடியோவில் நான் வந்து நிறைய கிளிப்ஸை போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டதும் கூட. இப்போ மே 16வது நாள் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நீட்டு தேர்வுக்காக ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அது வந்து திராவிட கழகம் சார்பாக வந்து சென்னையிலேயும் நடக்குது. அங்கே தான் வந்து அண்ணன் திருமா அவர்கள் கலந்து கொள்கிறாங்க. இவர் வந்து தன்னுடைய தொகுதியான திண்டிவனத்தில் வந்து இதே ப்ரொட்டஸ்ட் வந்து நடத்துகிறாரு. அதற்கான வீடியோ நான் பேசிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு நான் போட சொல்கிறேன். கடந்த மே 3ஆம் தேதி கெஸ்ட் பேப்பர் என்கின்ற வடிவத்தில் நீட் தேர்வுக்கான வினாத்தாள்கள் கசிந்ததாக என்று சொல்லி அது மிகப்பெரிய சர்ச்சை உருவாகி நடக்கவிருந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இப்பொழுது மீண்டும் 22ஆம் தேதி நடத்தவிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த கெஸ்ட் பேப்பர் அல்லது இந்த வினாத்தாள் கசிவு என்பது இது முதல் முறை அல்ல. 89 முறை இதுக்கு முன்பு நடந்திருக்கிறது. திராவிடர் கழகம் சார்பில் மரியாதைக்குரிய ஆசிரியர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு இந்த நீட் தேர்வு முறை ரத்து செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இது முடிச்சதுக்கு அப்புறம் அதே 16ஆம் தேதி திண்டிவனம் மக்களை சந்தித்து, அதாவது தன்னோட தொகுதிக்கு போய் நன்றி சொல்லிட்டு, எந்த கட்சியும் அவர் குறை சொல்லாம தான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களிடம் உள்ள குறைகளையும் எல்லாத்தையும் வந்து அவர் கேட்டறிந்து அதற்கான மனுவையும் பெற்றுக்கொண்டு வருகிறார். உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து இந்த இடத்துல இருக்க வச்சுட்டு நம்ம பேசி பார்ப்போம், இல்லைன்னா மாற்று இடத்த நம்ம கேட்போம். 17ஆம் தேதி 5 வருடங்களாக பூட்டியிருந்த எம்எல்ஏ அலுவலகம் அதை வந்து தேர்தல் வாக்குறுதியாகவே வந்து அண்ணன் கொடுத்துட்டு வந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இது சீரமைக்கப்பட்டு இந்த அலுவலகம் பயன்படுத்தப்படும். அப்படின்னா என்ன, இன்னுமே இந்த அலுவலகத்தில் தான் நான் உட்கார்ந்துருப்பேன், மக்கள் வந்து அவங்களுடைய கோரிக்கைகளையும் குறைகளையும் என்கிட்ட சொல்லலாம், இது வந்து பூட்டியே கிடக்காது, நான் வேறு எங்கேயோ வீடு எடுத்துகிட்டு அங்கே தங்கிட்டு இருக்க மாட்டேன், இங்கே தான் தங்கியிருப்பேன், இங்கே நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு வருவேன் அப்படிங்கிறத சொன்னார். அது வாக்குறுதியாக சொன்னார். அந்த வேலைகளை 17ஆம் தேதி மே மாதம் ஆரம்பிச்சிட்டார். அதே 17ஆம் தேதி அவர் வந்து சென்னை அம்பேத்கர் திடலுக்கு போகிறார். ஏன்னா மே 18 நினைவேந்தல் இருக்குது, அதை வந்து 17ஆம் தேதியே வந்து அவங்க அம்பேத்கர் திடலில் வந்து கலந்துக்கிறார். வெல்க தமிழ் ஈழம் என்கின்ற முழக்கம் இருக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் வழிகாட்டியிருந்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மே 18ஆம் தேதி அவருக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்து இணையதளத்தில் எக்ஸில் வந்து வருது. திண்டிவனத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து சில ரெக்வஸ்ட்டை வைக்கிறார். என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கான பூங்கா அமைத்து கொடுக்கணும், சிசிடிவி கேமரா வந்து வச்சு கொடுக்கணும், ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் அப்படின்னு ஒன்று உருவாக்கணும், டிஜிட்டல் லைப்ரரி அப்படிங்கன்னு ஒன்று கொண்டு வரணும், அது போக வந்து அதுக்கான ஸ்டடி சென்டரும் அங்கே வந்து கொண்டு வரணும், அதுக்கப்புறம் வந்து ஜிம், காமன் ஜிம், பொதுமக்களுக்கான ஜிம் கொண்டு வரணும், உழவர் சந்தை வந்து இருக்குது ஆனால் அதை வந்து நீங்கள் மேம்படுத்தி எங்களுக்காக ஓப்பன் அப் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை வந்து எக்ஸில் வைக்கிறாரு. அதற்கு உடனடியாக பதிலளிக்கிறார் வன்னியரசு அண்ணா. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதில் இந்த டிஜிட்டல் லைப்ரரியாக இருக்கட்டும், இல்லை ஸ்டடி சென்டராக இருக்கட்டும், ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நான் தேர்தலில் வந்து வாக்குறுதியாக கொடுத்தது தான், அதை கண்டிப்பாக செய்வேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்லியிருக்கிற மற்ற விஷயங்களையும் நான் வந்து மேலிடத்தில் பேசி செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை தாண்டி ஒவ்வொரு நாட்களும் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் மீட்டுமே கொடுத்துட்டே இருக்கிறாரு. அதாவது இந்த திருவள்ளுவர் காவி சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துட்டு தான் இருந்திருக்கிறார். மே 20ஆம் தேதி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஐயா பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களுடைய பிறந்த நாள், அவருடைய சிலை திறப்பு, அவருக்கு மரியாதை செலுத்தும் விழாக்களிலும் கலந்து கொள்கிறார். அதாவது மே 21ஆம் தேதி அவர் கேபினட் மினிஸ்டராக பொறுப்பேற்கிறார் சமூக நீதி துறையில். அது வந்து ஆதி திராவிடர் துறையாக இருந்துச்சு, அதை வந்து இப்போ பேர் மாற்றிருக்காங்க சமூக நீதின்னு. ஆனாலும் அதற்கான செயல்பாடுகள் அங்கே என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, ஆதி திராவிடர் நலன் குறித்த செயல்கள் தான் அங்கே நடந்துட்டுருக்கு. அதற்குடைய கேபினட் மினிஸ்டராக பதவியேற்கிறார். இவ்வளோ நாள் பதவியே இல்லை, அதிகாரத்தில் அவருக்கு வந்து பங்கே இல்லை. இப்போ அதிகாரம் கையில் வந்திருக்கு, ஆனால் அதிகாரமாக அவர் நடந்துக்கல. ஒவ்வொரு மக்களையும்
அன்போடு அரவணைத்து சந்திக்க ஆரம்பிக்கிறார். அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். என்ன அப்படின்னா, முதல் கையெழுத்து எதுக்குள்ள போடுறாரு தெரியுமா? சமூக நீதித்துறை சார்ந்த ஒரு கையெழுத்து. அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு திட்டம், அதில் கையெழுத்து போடுறாரு. இன்னைக்கு 22ஆம் தேதி மே மாதம், அதாவது அடுத்த நாள். இப்போது 23ஆம் தேதி அவர் என்ன அப்படின்னா, பெரியார் திடலுக்கு போய் பெரியாரையும் வணங்குகிறார். இது என்ன நான் சொல்லுவாங்கள்ல, உழைக்கும் கால் என்றைக்குமே ஓயாது, உழைத்து கொண்டே இருக்கும். ஏதோ 10 to 6 ஆஃபீஸ்க்கு வரதையோ இல்லை 10 to 5 சாப்பாடை கட்டிட்டு வரதையோ பெருசாக பேசப்படுகிறது. அதுக்கப்புறம் ஆட்டோ ஓட மாட்டேங்குது. ஆனால் இங்கே 6 மணிக்கு மேலேயும் ஆட்டோ ஓடுது. அந்த உழைக்கும் கால்களுக்கு ஓய்வே இல்லாமல் ஓடுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. பெருமையாகவும் இருக்கிறது. 26ஆம் தேதி மே மாதம் தாட்கோவுடைய மீட்டிங்கை அவர் ஹேண்டில் பண்ணுறாரு. அது என்ன தாட்கோ அப்படின்னா, தமிழ்நாடு ஆதி திராவிட ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், அதுதான் தாட்கோ அப்படிங்கிறது. அவங்கள அந்த துறைக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து நபர்களையும் அழைத்து அவர் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாரு. என்னென்ன கோரிக்கைகள் இருக்குது, என்னென்ன பெண்டிங் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்கிறாரு. அதே 26 மே மாதம் பல வருடங்களாக இஸ்லாமியர்கள் சிறைவாசத்தில் இருக்காங்க, அவங்களுடைய குடும்பத்தை சந்திக்கிறார். அவங்களுடைய குடும்பத்தை சந்தித்ததுக்கு பின்னாடி அதற்கான சட்டத்துறை அமைச்சரிடமும் அவரது விடுதலையை சீக்கிரம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க அப்படிங்கிற கோரிக்கையை அங்கே வச்சுட்டு வராரு. இது 26ஆம் தேதி நடக்குது. அப்புறம் 27ஆம் தேதி தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறாரு. அங்கே உள்ள மக்கள்கிட்டையும் அவர் குறைகளை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. 29ஆம் தேதி மே மாதம் பழங்குடி மக்கள் மற்றும் நரிக்குறவர்கள் பெண்கள் கூட்டமைப்பு சார்பில் அந்த மக்களை தன்னுடைய எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கே வரவழைக்கிறார். அங்கே வந்தவர்களிடம் குறைகளை எல்லாம் கேட்டறிகிறார். சில கமிட்மெண்ட்ஸும் அவர் கொடுக்குறாரு, என்னெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி. அதை நான் கார்டாக போடுறேன், பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 31ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம்ல உள்ள மலை கிராமங்கள் மற்றும் பழங்குடியினர் அவங்கள சந்திக்கிறாரு. அந்த மக்களுடைய குறைகளையும் கேட்டு அறிந்து அதில் சில கமிட்மெண்ட்ஸ் என்னென்னு மட்டும் வாசிக்கிறேன், மற்றதெல்லாம் கிளிப்பிங்ஸாக வரும், பார்த்துக்கோங்க. யானைகள் நாள் அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு கர்நாடகாவில் எப்படிலாம் வேலி அமைச்சிருக்காங்களோ அந்த டெக்னாலஜியை நம்ம அதே மாதிரி பயன்படுத்தி வேலிகள் அமைப்பதை பற்றி நான் மேலிடத்தில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வீடு இல்லைங்க, தண்ணி வசதி நீர் தேக்க தொட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கட்டுறதுக்கும் ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த மக்களுக்கு உரிய பட்டாக்கள் ஆவணங்களாக வழங்கப்படும் அப்படின்னு உறுதி செஞ்சுட்டு வராரு. அப்புறம் தொல்குடி திட்டத்தின் கீழ் வேளாண் பொருட்களை அந்த மக்களுக்காக வழங்குகிறார். இதை தாண்டி நிறைய வாக்குறுதிகளும் நிறைய விஷயங்களும் அவர் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. இப்போது 30ஆம் தேதி மே மாதம் கோயம்புத்தூர்லேருந்து ஒண்டிப்புத்தூர் அப்படிங்கிற இடத்துலேருந்து மாணவர்களுடைய உணவு விடுதியிலேருந்து ஒரு வீடியோ கால் வருது. அந்த வீடியோ காலில் என்ன சொல்லப்படுதுன்னா, உணவோட தரத்தில் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே 30ஆம் தேதி அவர் விசிட் போகிறாரு. போய் அந்த குழந்தைகளுடன் அந்த மாணவர்களுடன் அவங்களோட சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்து ஆமாம் தரம் சரியில்லை அப்படிங்கிறத உறுதி செஞ்சுட்டு அதை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுத்துட்டு வராரு. இது 30ஆம் தேதி தான் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, 23ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதிக்கு இடையில் வேறொரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆதி திராவிடர்கள் மாணவர்கள் வாழும் விடுதிக்கு போயிட்டு அங்கேயுமே ஆய்வு செய்து, உண்மையான ஆய்வு செய்து, இதுதான் ஆய்வு இப்போ அவர் பண்ணதெல்லாம் எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா தடா புடான்னு மியூசிக்லாம் போடல. உண்மையாக போய் அந்த அதிகாரத்தை அதிகாரமாக பயன்படுத்தாமல் அரவணைப்பாக பயன்படுத்தி அங்கே ஒரு ஆய்வை நடத்தி அந்த உணவை அவரும் உட்கொண்டு ஆமாம் சரியாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத உறுதி செய்து அது என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனையும் அங்கேயுமே பாஸ் பண்ணிட்டு வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதி மறுபடியும் அந்த தாட்கோ மீட்டிங் நடக்குது. ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் மீட்டிங் நடக்குது. அங்கே அனைத்து துறையில் உள்ளவர்கள், அது சம்பந்தமாக உள்ளவர்களை அழைத்து அவர் அதை பற்றி பேசுகிறார். அதுக்கப்புறம் 3/6 அதாவது ஜூன் 6ஆம் தேதி வடசென்னையில் வேப்பேரியில் உள்ள அரசு தொழில் பயிற்சி நிலைய சமூக நீதி மாணவர்களுக்கான விடுதியில் இதே மாதிரி ஒரு ஆய்வு நடத்தி அங்கேயும் உணவு தரம், இருப்பிடம், பாதுகாப்பு இது எல்லாத்தையும் உறுதி செஞ்சுட்டு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனையும் அவர் பாஸ் பண்ணிட்டு வர்றார். இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
திமுக மீது வந்து ஒரு குற்றச்சாட்டை எல்லா அரசுமே எல்லா கட்சிகளுமே வைத்தாங்க அப்படின்னா, கண்மூடித்தனமாக வைத்தாங்க அப்படின்னா, எஸ்சி எஸ்டி ஃபண்டை வந்து திமுக கவர்மெண்ட் மிஸ்யூஸ் பண்ணுது, அந்த மக்களுக்கு அந்த பணம் போய் சேரவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை, ஒரு அவதூறை வந்து பரப்புனாங்க. இந்த கேள்வியை வந்து நிருபர் வந்து வன்னியரசு அண்ணாவிடம் வைக்கிறார். அதுக்கு வன்னியரசு அண்ணா வந்து ஜூன் 4ஆம் தேதி வந்து இந்த இன்டர்வியூ நடந்திருக்கு. அது முழுக்க முழுக்க அவதூறு, பொய் குற்றச்சாட்டு. நான் இந்த துறைக்கே வந்துட்டேன், வந்து இங்கே இருக்க ரெக்கார்ட்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்துட்டேன். அவங்க ஃபண்டை ப்ராப்பராக தான் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து வேற ஒரு விஷயத்துக்காக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரோடோ இல்லைனா ஒரு குடிநீரோ போட்டு கொடுத்துருந்தாங்க, பைப் போட்டிருந்தாங்கன்னா, அந்த தொகுதியில் எஸ்சி எஸ்டி மக்கள் வாழும் அந்த தொகுதிக்கு தான் அவங்க போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபண்ட் வந்து சரியாக போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத உறுதி செஞ்சுருக்கிறாரு. அதுக்கடுத்து ஜூன் 6 அம்மா உணவகத்தில் போய் ஆய்வு செய்கிறார். அங்கே ஆய்வு செய்யும்போது பணியாளர்களிடம் என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, நீங்களும் இந்த சாப்பாடு தான் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவங்களும் அதுக்கு உறுதி செய்கிறாங்க. ஆமாயா, நாங்கள் காலையிலேயும் இங்கே தான் வந்து சாப்பிடுவோம், மதியமும் நாங்கள் சமைக்கிறதான் சாப்பிடுவோம். காலையில் எனக்கு இட்லி செஞ்சோம், மதியானம் வந்து சாம்பார் சாதம் செய்ய போகிறோம், அது மாதிரிலாம் வந்து நிறைய சொன்னாங்க. அங்கேயுமே போயிட்டு அவரோட உணவு தரத்தை சாப்பிட்டு சோதிச்சு பார்க்குறாரு. முக்கியமாக நான் சொல்ல தவறிய ஒரு விஷயம் மறந்துட்டேன். 31 மே மாதம் வந்து அந்த ஊர் பேருமே எனக்கு மறந்துடுச்சு. அதை வந்து நான் இங்கே கார்டாக போடும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து ஹைலைட் பண்ணியே காமிக்க சொல்கிறேன். அந்த ஊரில் வந்து சாதிய தீண்டாமை காரணமாக பல வருடங்களாக பஸ் நம்பர் 21 வந்து பர்டிகுலர் ஊருக்கு உள்ளே போகாமலே இருந்திருக்கு. அதை அந்த மக்கள் குறையாக சொன்னதையும், அந்த குறை கேட்பு, அந்த கோரிக்கைகள்லாம் வந்து மனுவாக அவர் வாங்கியிருக்கிறாரு. அதையும் சரி செய்து கொடுக்குறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் கேட்கும்போது நான் ஒரு விஷயத்தை மட்டும் கன்ஃபார்ம்டாக சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆய்வுக்கு போகிறேன்னு தாமைக்காலேருந்து போயிட்டு ஒரு பாட்டை போடுறாங்க. அந்த பாட்டை கேட்கும்போது யாருக்கெல்லாம் இரிட்டேட்டிங்காக நாராசமாக கோவமாக வந்துச்சுன்னு எனக்கு தெரில, ஆனால் எனக்கு வந்துச்சு. முதல் முறையாக இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க, இவருக்கு இந்த பாட்டை போட்டோன்னே எனக்கு என்னன்னே தெரில, இந்த பாட்டு வந்து இவருக்கு போடும்போது மட்டும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ரொம்பவே பொருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு நான் நினச்சேன். அவ்வளோ ஒரு அருமையான பாடல். அதாவது ஜூன் 7ஆம் தேதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பொதுமக்களை வரவழைத்து அவங்களுடைய குறைகளையும் கேட்டறிந்தார். அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும், இன்னுமே பிடிக்க ஆரம்பிக்கும். ஒன்லி எலிஜிபிளான ரைட் எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ்க்கு போட்டால் கண்டிப்பாக பிடிக்கும்.